நள்ளிரவு 1:17 வெளியில நல்ல கனமழை. ஒரு ஆஸ்பத்திரியோட அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ரொம்பவே சில்லுன்னு இருக்கிற ஒரு சவக்கிடங்கு, அதாவது மார்ச்சுவரி. அங்க ஒரு வெள்ளை துணியால மூடப்பட்ட ஒரு சடலம் இருக்கு. பொதுவா மரணம்னா எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு தானே நாம நினைப்போம். ஆனா அந்த சடலத்தோட ஒரு விரல் லேசா அசையுது. மரணம் முடிவல்ல, அது ஒரு புதைக்கப்பட்ட உண்மையின் கதவு அப்படிங்கிறத இந்த சம்பவம் நமக்கு புரிய வைக்க போகுது. கேட்கறதுக்கே சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா இருக்குல்ல. இவனோட பேரு அரவிந்த், வயசு 34. அதிகாரப்பூர்வமா இவன் இறந்துட்டதா டாக்டர்கள் அறிவிச்சு 3 நாளா அந்த மார்ச்சுவரியில வச்சிருக்காங்க. ஆனா அந்த குளிரூட்டப்பட்ட இரும்பு ட்ரேல இருந்து அவன் திடீர்னு மூச்சு திணறி எழுந்து உட்கார்றான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதயம் நின்னு மூளை செயலிழந்து டெத் சர்டிபிகேட் கொடுத்த ஒருத்தன் மீண்டும் உயிர் பிழைக்கிறான் அப்படிங்கிறது மெடிக்கல் உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஷாக் இல்லையா? அதிர்ச்சி அதோட நிக்கல. அவன் உயிர் பிழைச்சதை பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருந்த ஆஸ்பத்திரி ஸ்டாஃப் கிட்ட அரவிந்த் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நான் யாரை கொன்றேன்? இந்த ஒரே ஒரு கேள்வி மொத்த கதையும் வேற ஒரு திசைக்கு கொண்டு போகுது. ஏன்னா மரணத்திலிருந்து திரும்பி வர்ற ஒருத்தன் தன் குடும்பத்தை தேடுவான், இல்லனா குடிக்க தண்ணி கேட்பான். ஆனா அவனோட நினைவே ஒரு கொலையா இருக்கு. இது வெறும் மெடிக்கல் மிராக்கிள் கிடையாது, ரொம்பவே டார்க்கான ஒரு சைக்காலஜிக்கல் மிஸ்ட்ரி அப்படிங்கறத இந்த கேள்வி நமக்கு உணர்த்துது. இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிங்க. முதல்ல ஒரு கார் ஆக்சிடென்ட், அப்புறம் இறந்துட்டதா அறிவிப்பு, 3 நாள் மார்ச்சுவரியில வாசம், கடைசியா அவன் முழிச்சுக்கிறான். இதுல டாக்டர்களையும் போலீஸையும் ரொம்பவே குழப்பத்தில் ஆழ்த்தின விஷயம் என்னன்னா, முழிச்சு எழுந்த அரவிந்தோட பல்ஸ் அப்புறம் மூளையோட செயல்பாடு எல்லாமே ரொம்ப நார்மலா இருந்துச்சு. ஒரு இறந்த உடல் எப்படி எந்த பாதிப்பும் இல்லாம திரும்ப இயங்க முடியும்? இது லாஜிக்கே அப்பாற்பட்ட ஒரு புதிர். இப்ப நாம ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டுக்கணும். அவன் உண்மையிலேயே இறந்தானா, இல்ல ஏதோ ஒரு மறைக்கப்பட்ட உண்மை அவனை நிம்மதியா சாக விடாம தடுத்து நிறுத்துச்சா? இந்த கட்டத்துல தான் போலீஸ் ஆபீசர் கார்த்திக்குள்ள வர்றாரு. அந்த கார் விபத்துக்கு முன்னாடி அரவிந்த் என்ன செஞ்சிருந்தான், அவனோட பழைய வாழ்க்கை என்ன அப்படிங்கறத அவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது அந்த இறந்த மனிதனோட கடந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய ரகசிய விசாரணை மறைஞ்சிருக்கிறதுன்னு தெரிய வருது. ஆபீசர் கார்த்திக்கோட விசாரணையில ஒரு அதிர்ச்சியான தகவல் கிடைக்குது. போலீஸ் ரெக்கார்ட்ஸ் படி மீரா அப்படிங்கிற ஒரு இளம் பெண் காணாம போன கேஸ் எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அரவிந்த் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேஸ பர்சனலா ரொம்ப ரகசியமா விசாரிச்சுட்டு இருந்திருக்கான். அவன் போலீஸ் கிடையாது, டிடெக்டிவ் கிடையாது. ஆனாலும் 3 மாசமா எந்த ஒரு க்ளூவும் இல்லாத அந்த வழக்க அவன் ஒரு வெறியோட துரத்திட்டு இருந்திருக்கான். இப்போ அரவிந்தோட மூளை ஒரு உடஞ்ச கண்ணாடி மாதிரி சிதறி கிடக்கு. அவனுக்கு முழு நினைவுகளும் திரும்பல. பலத்த மழை, இருட்டான காடு, ஒரு புண்ணு அழுகிற சத்தம், ரத்தம், அப்புறம் முகமே தெரியாத ஒரு மங்கலான உருவம், இந்த துண்டு துண்டான பயமுறுத்துற நினைவுகள் மட்டும்தான் அவனுக்கு திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. கார்த்திக் அரவிந்தாவோட வீட்டுல இருந்து ரொம்ப பழைய தூசி படிஞ்ச ஒரு நோட்டு புத்தகத்தை கண்டுபிடிக்கிறாரு. அந்த நோட்ல மீரா அப்படிங்கிற பேரு சரியா 47 தடவை எழுதப்பட்டிருந்துச்சு. அந்த பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு அவன் எவ்வளவு தூரம் தவிச்சிருக்கான் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா காட்டுதில்ல. அந்த டைரிக்குள்ள அவன் கைப்பட எழுதின ஒரு குறிப்பு இருந்துச்சு. நான் இறந்துட்டா அதற்கான விடை அந்த புகைப்படங்கள்ல இருக்கு. இந்த ஒரு ஒற்றை வாக்கியம் ஆபீசர் கார்த்திக்கோட விசாரணைய அப்படியே தலைகீழ மாத்துது. தான் சாக போறோன்னு முன்கூட்டியே தெரிஞ்ச ஒருத்தன் விட்டுட்டு போன ஃபைனல் மெசேஜ் இது. அவன் சொன்ன அந்த போட்டோக்களை எடுத்து தீவிரமா ஆய்வு செஞ்சப்போதான் ஒரு பயங்கரமான உண்மை வெளியாகுது. எக்கச்சக்கமான சாதாரண போட்டோக்களோட பேக்ரவுண்ட்ல ஒரே ஒரு மர்ம மனிதன் கேமராவை உத்து பார்த்தபடி நின்னுட்டு இருக்கான். ஆனா எல்லா படத்துலயும் அவனோட முகம் மட்டும் ரொம்ப பிளர்ரா மங்கலாவே இருக்கு. இது கண்டிப்பா தற்செயலா நடந்தது கிடையாது. யாரோ ஒருத்தன் அரவிந்த ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது இங்க உறுதியாகுது. இந்த போட்டோக்கள்ல ஒளிஞ்சிருக்க உண்மையும் அரவிந்தோட உடைந்த நினைவுகளும் சேர்ந்து போலீஸ் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு போகுது. அது சிட்டிக்கு வெளியே இருக்க ஒரு கைவிடப்பட்ட பழைய ஃபேக்டரி. மழையில நனைஞ்சு துருப்பிடிச்சு போன அந்த ஃபேக்டரியில போலீஸுக்கு அரவிந்தோட பழைய செல்போன் கிடைக்குது. அதுல அவன் இறந்த அன்னைக்கு ராத்திரி ரெக்கார்ட் பண்ண ஒரு ஷாக்கிங்கான வீடியோ இருக்கு. இருட்டுல ஒருத்தனை அரவிந்த் ஃபாலோ பண்றான். திடீர்னு ஒரு பொண்ணு கத்துற சத்தம் கேக்குது. கேமரா கீழே விழுது. கடைசியா ஒரு முகம். அந்த வீடியோல வெறும் ஒரு செகண்ட் மட்டுமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிற அந்த கொடூரமான முகம் யாருடையது? அரவிந்த் தன்னோட கடைசி நிமிஷங்கள்ல யார பார்த்தான்? இந்த கேள்விக்கான விடை அங்க இருந்த போலீஸ் ஆபீசர்ஸையே ஒரு நிமிஷம் உறைய வச்சிருச்சு. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். மரணத்திலிருந்து திரும்பி வந்த அரவிந்த பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. அவன் எந்த மிருகத்தோட முகத்திரியை கிழிக்க திரும்பி வந்தானோ அவனை பார்த்துதான் நம்ம பயப்படணும். அந்த முகம் யாருடையது தெரியுமா? அந்த முகம் போலீஸுக்கு ஏற்கனவே ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு சீரியல் கிட்னாப்பரான விக்ரமோடது. 3 வருஷத்துக்கு முன்னாடியே இவன் இறந்துட்டாதான் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு போலி அடையாளத்தோட தலைமுறைவா அவன் வாழ்ந்துட்டு வந்திருக்கான். மீராவை கடத்தினதும் அரவிந்தா அந்த ஃபேக்டரியில தாக்குனதும் இதே விக்ரம் தான்.
இப்போதான் அந்த மிகப்பெரிய உண்மை உடைக்கப்படுது. அதிகாரப்பூர்வமா அரவிந்த் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்ததை தானே சொன்னாங்க. ஆனா புதுசா வந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒரு ஷாக்கிங் உண்மையை சொல்லுது. அவனோட தலையோட பின்புறத்துல பலமா தாக்குனதால தான் சாவு நடந்திருக்கு. ஆமாங்க, அரவிந்த் ஆக்சிடென்ட்ல சாகல. விக்ரமோட ரகசியங்களை மறைக்க அவன் கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்கான். இந்த ஆதாரங்களை வச்சுக்கிட்டு விடியற் காலையில ஒரு தனிமையான பண்ணை வீட்டை அதிரடி படையினரை சுத்தி வளைக்கிறாங்க. 3 மாசமா அடைச்சு வைக்கப்பட்டிருந்த மீரா ஃபைனலா அங்கிருந்து மீட்கப்படுறா. அந்த விடியல் ஒரு நீண்ட இருண்ட இரவோட முடிவா ரொம்ப ஆழமான சோகமும் அதே சமயம் ஒரு பெரிய நிம்மதியும் கலந்த ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. எல்லாம் சரி, ஆனா ஒரு கொலையாளியோட முகத்தை தன் நினைவுல பூட்டி வச்சுக்கிட்டு ஒரு மனுஷனால எப்படி மார்ச்சுவரியில இருந்து திரும்பி வர முடிஞ்சது? மரணத்துக்கு பிறகும் மூளை நினைவுகளை தக்க வச்சுக்குமா? இத பத்தி நியூரோ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதன் இறக்கிறதுக்கு சில செகண்ட்ஸ்க்கு முன்னாடி அதீத மன அழுத்தத்துக்கு உள்ளானா அந்த இறுதி நினைவுகள் மூளையில அசாதாரணமா உறைஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. அப்படி உறைஞ்சு போன மூளை எதிர்பாராத விதமா மீண்டும் உயிர் பெற்றா அந்த நினைவுகள் அப்படியே மேலெழும்பி வரும். உயிருக்கும் மரணத்துக்கும் இடையிலான அந்த சில நொடிகள்ல அரவிந்தோட மூளை அந்த கொலையாளியை அப்படியே ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அதான் உண்மை. ஒரு வழியா எல்லா உண்மைகளும் வெளியே வந்துருச்சு. காலை நேரத்தை மெல்லிய சூரிய ஒளிப்படுற அந்த ஆஸ்பத்திரி அறை, மீரா உயிருடன் மீட்கப்பட்ட செய்திய கார்த்திக் சொல்ல அதை கேட்கும் போதே அரவிந்தோட கண்கள்ல கண்ணீர் வழியுது. அவனோட முகத்துல இப்போ ஒரு நிம்மதியான புன்னகை. அவன் கடைசியா சொன்ன வார்த்தைகள் இதுதான்: இப்போதான் எனக்கு எல்லாம் நினைவுக்கு வந்துச்சு. தன் வாழ்வோட இல்ல தன் மரணத்தோட நோக்கம் நிறைவேறிடுச்சு அப்படிங்கறத அவன் முழுசா உணர்ந்துட்டான். அடுத்த சில நொடிகள்ல அந்த ஹார்ட் பீட் மானிட்டர் மெதுவா குறைய ஆரம்பிக்குது. பீப் பீப் பீப். கடைசியா ஒரு நீண்ட சத்தத்தோட அது நிக்குது. எந்த உண்மையை சொல்றதுக்காக அவன் மரணத்தையே வென்று வந்தானோ அதை சொல்லி முடிச்ச திருப்தியில அரவிந்த் தன்னோட 2வது மற்றும் இறுதி மரணத்தை ரொம்ப அமைதியா தழுவுறான். இந்த மொத்த கேஸும் நமக்கு உணர்த்துற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான்: சில உண்மைகள் மரணத்தாலும் புதைக்க முடியாது. ஆதாரங்களை நம்ம அழிக்கலாம், மக்களை ஏமாத்தலாம், ஆனா உண்மைகள் ஒருபோதும் சவக்கிடங்களை அடங்கி போறதில்ல. அது எப்படியாவது வெளிச்சத்துக்கு வந்தே தீரும். கடைசியா உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். மரணம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு முடிவா, அல்லது சில உண்மைகள் மனித உயிரை விடவும் ரொம்ப பெரியவையா? இறந்தவங்க பேச மறுக்கும் போது என்ன நடக்கும் அப்படிங்கறத இந்த எக்ஸ்பிளைனர் நமக்கு காட்டியிருக்கு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மரணம் முடிவல்ல, அது ஒரு கதவு.